அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்பா நிகில், இதெல்லாம் எடுத்துருப்பாயா? சரி, வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்கேன். என்னப்பா நீ ப்ளூ அண்ட் ப்ளூ? ஓ, ஏன்ப்பா என்ன மறைக்கிற? ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே, எப்படிடா அப்படி? நான் மாற்றுவேன், நீ மாற்றுவேன், நான் மாற்றிட்டு வந்துட்டேன். தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா என்னுடைய எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கும். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம். அப்படின்னா ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க. இப்போல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 பஞ்சு ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்தகன் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு பரபர. அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லோரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தியாகராஜன் சார் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு போல்ருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் இப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலயமா எல்லா ஏரியாவும் ஓடிடி ஆகணும், போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். சாரி டு ஸ்பிளிட் த சீன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருமே நண்பர்கள் தான். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தியாகராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸு. செட்டு ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லணும், அவ்வளோ அழகாக செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6-8 ஹவர்ஸ்க்குள்ளே முடித்த பாடல் தான் அது. அண்டு சாங் வந்து சுட தான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து 2 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம். அது மாதிரி நல்ல சாங்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பிரசாந்தை பற்றி சொல்லணுன்னா, பியானம் வந்து ஆல்ரெடி கற்றுருந்தாரு. பட் அந்த பாட்டு பாடும் போதே அந்த பாட்டும் அந்த பியானத்தில் வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாகவே இருந்தது அந்த ஷூட்டிங் பண்ணும் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் சார் சொல்லவே வேண்டாம். எத்தனையோ வருஷம் அவரும் என்னுடைய எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட். அசிஸ்டண்ட் ஆனதுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக தியாகராஜன் சார் இஸ் அ வெரி குட் டைரக்டர். கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக. அண்ட் சிம்ரன் சொல்லவே வேண்டாம், பியூட்டி. அண்ட் பிரசாந்த் இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட், டாப் ஸ்டார். எப்பயுமே ஆல்வேஸ் இஸ் அ டாப் ஸ்டார் தான். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா எங்க பார்த்தாலும் அந்தகன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி, சினிமா சைட்லயும் சரி, பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு. அது கண்ணெதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லக்கி மேனை கண் எதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும்
ஒரு பாசிட்டிவ் வைபோட பார்க்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவில் உண்மையாக சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனால் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சாதாரணமாக சின்ன பசங்க ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்கில் எல்லாருமே பிரசாந்த் சார், சார் எங்கள் அம்மா உங்களோட ஃபேன்ஸ் சார், சார் உங்களோட பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், உங்கள் படம் பார்க்கலனாலும் உங்கள் பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், பிரமாதமாக இருக்கும் சார், எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமாவில் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்ப்பு அப்படி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரை இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ எங்கே போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அவரை பாசிட்டிவாக பார்க்குறாங்க? வளர்ப்பு அப்பா, அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட், யாருக்கிட்டையுமே அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரை கிடையாது. கணியன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண்ணெதிர்க்க பார்த்தேன், நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன், எங்க பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ், அவ்வளோ மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ், கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 - 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவில் ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்தை பார்க்கணும்னு வரும்போது பிரசாந்த் 6 வாரம் அப்படி சொன்னாங்க. சிம்ரன் நடுவில் வந்தாங்க, இன்னும் வேற லெவலில் கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ், அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். யூ ரிமெம்பர் தட் இன் பெசனகர் இஸ் வாட் ஹேப்பன்ட் தட் ஹவு லாங் இன் வாலி. யூ ரிமெம்பர் தட் டே யூ அண்ட் ஜோதிகா. இல்ல ஐயோ பாத்தீங்க, தமிழ் மேல இருக்கிற அக்கறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் ஜாலியா அந்த நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு, சோ வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், பிரியா, என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தியாகராஜன் சார் பார்த்தானா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் வந்தா ஒரு பயப்படுவாங்க உண்மையா. அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன் அண்ணன். எல்லாரும் பாத்தீங்களா, யாரை பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா ஒரு மதியா கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லயே முடிச்சு வர கதை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக்கு போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன லுக், அது அமைப்பு, அது மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ளை தாடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாரு, அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூடவே. அதான் எனக்கு சந்தோஷமே. டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் திஸ். பிரசாந்த் ஜி இஸ் ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார், வேற லெவல்ல ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்ப போட்ட ட்ரைலர் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்பதான் இந்த ட்ரைலரை பார்க்கறோம். ஐயோ இந்த படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவல்ல போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நன்றி, தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலை வணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட் அபவுட். தேங்க்யூ ஆல்.